காங்கிரஸ் இதை எதிர்க்கிறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கிறதா இல்ல நீங்க சொல்றது மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுடைய பிரச்சனையா இது மாறப்போகிறது? இப்ப ஜெயராம் ரமேஷ் ஈவினிங் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில இருந்து மேற்கு வங்கம், அஸ்ஸாம் இதையெல்லாம் பிரித்தாள பார்க்கிறது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவது எப்படியாக பார்க்க வேண்டும்? காந்தியை படுகொலை செய்த கூட்டம் 10 வருஷமா அதிகாரத்தில் இருக்கு. இன்னைக்கு இந்த 10 வருஷமா அதிகாரத்தில் இருக்கிற கூட்டம் வந்து தேர்தல் வர போகும்போது என்ன சொல்லி ஓட்டு கேட்கணும்? நாங்கள் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கேன்னு சொல்லணும். ஊட்டச்சத்து குறைபாடுலேருந்து இவ்வளோ பேரை மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லணும். இவ்வளோ பெண்களுக்கு கல்வி கொடுத்துருக்கிறேன்னு சொல்லணும். பொருளாதார முன்னேற்றம் நடந்திருக்குன்னு சொல்லணும். இதை சொல்லி தானே ஓட்டு கேட்கணும். சம்பந்தமே இல்லாமல் எலெக்ஷன் தேதி ஒரு மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன சொல்றாங்க? சிஏ கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். இந்த சட்டம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரண்பாடானது. குறிப்பாக ஆர்டிகல் 15க்கு முரண்பாடானது. 14க்கு அப்புறம் போவோம். முதல்ல 15க்கு முரண்பாடானது. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது? சாதி, மதம், இனம், மொழி சார்ந்து எந்த விதமான பாகுபாடும் பார்க்கக்கூட சட்டம் சொல்லுதா இல்லையா? ஆனா இந்த சிஏஏ அதற்கு எதிரானதாக இருக்கிறது. அப்போ இது கொண்டு வரதுக்கான நோக்கம் 2 தான். ரொம்ப சிம்பிள், சரிங்களா? ஒன்று என்னன்னா, இவங்க சொல்றதுக்குன்னு பெருசா சாதனை ஒன்றும் கிடையாது. வட இந்தியாவில் போலரைசேஷன் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. குறிப்பாக வெஸ்ட் பெங்கால்லையும் அசாம்லையும் அங்கே இமிகிரன்ஸ் பிரச்சனை இருக்கு. அந்த அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மைவாத மக்களை ஒன்றிணைச்சு அதன் மூலமாக ஓட்டு வாங்க முடியாதா, ஆஃப்டர் ஆல் சீட்டு ஜெயிக்க முடியாதான்ற ரொம்ப கேவலமான குறுகினத்தோட தான் கொண்டு வந்திருக்காங்க. வெளிநாடு வாழ் அவங்களுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பார்வையிலிருந்து இதை நீங்க பார்க்கலையா? அதை வந்து நீங்க இத்தனை ஆண்டுகள்ல அதை சரி செஞ்சிருந்தா இப்படி ஒரு சட்டம் வந்திருக்காதுங்கிறது தான் அவங்க வைக்கிற வாதம். இது முதல் முறை அல்ல. இந்தியாவில் சிஏஏ இது 6வது முறை. 5 முறை வந்த பொழுதும் யாரும் இந்த இவ்வளவு கண்டனம் தெரிவிச்சதே இல்லை. இந்த சிஏக்கு ஏன் இவ்வளவு கண்டனம் வருதுன்னா, இது முதல்ல இன்க்ளூசிவ் கிடையாது. இதற்கு முன்னாடி வந்து 5 திருத்த சட்டங்களும் மக்களை அன்பின் பால் மனித நேயத்தோடு அரவணைத்த திருத்த சட்டம். அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி 6 முறை பண்ணியிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு 5 முறை பண்ணியிருக்கோம். இன்றைக்கு 6வது வந்திருக்கக்கூடிய சட்டம் என்பது ஒரு எக்ஸ்க்ளூசிவா இருக்கிறது. யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இவங்க என்ன சொல்றாங்க? இந்துக்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள், கிறிஸ்துவர்கள் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப யார் வரக்கூடாதுன்றத எக்ஸ்க்ளூடிங் அதுல இருக்கிறதுல. அப்போ அதை தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். இது வந்து இந்தியாவில் சரி, அந்த அவங்க குறிப்பிட்டிருக்கிற இந்த நீங்க குறிப்பிட்ட இந்த மதங்களை தாண்டி ஏற்கனவே வந்து இங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த சட்டம் என்ன பண்ணும்? இப்ப இல்லை, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு எங்க சிக்கல். இப்போ இது வெறும் சிஏவோட பார்க்கக்கூடாது. நீங்க இதை நீங்க என்பிஆரோட சேர்த்து பார்க்கணும். முதல்ல என்பிஆர் எடுப்பாங்களாம். அதுல வந்து யார் யார்கிட்டலாம் டாக்குமெண்ட்ஸ் இல்லையோ, யார் யார்கிட்டலாம் 1971க்கு பிறகு சரியான ஆதாரங்கள் இல்லையோ அவங்கள எல்லாருமே சிஏஏ மூலமாக நாங்கள் நெகேட் பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோன்றாங்க. இதுதான் ஒரு சிக்கலேங்க. அப்போ நான் 70லையோ 80லையோ நான் பிறந்திருக்கிறேன், என்கிட்ட சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நான் இஸ்லாமியராக இருந்தால் என்னுடைய குடியுரிமை ரத்து செய்யப்படும். இதான் கூட இதனுடைய விஷயமா இருக்கிறதுக்கு. அப்போ வெறும் என்பிஆர் மட்டும் பார்க்காம என்பிஆரும் சிஏ சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கீங்க. இவங்க சொல்றாங்களே இல்ல இல்ல ஆர்டிகல் 14 எந்த பாதிப்பும் ஏற்படாது, இந்தியர்கள் அனைவருக்கும் சமமான உரிமைகள் வழங்கப்படுன்றாங்களே. நான் இந்தியனே இல்ல நீங்க சொல்றீங்க. ரெஜிஸ்டர் இல்லாம நீங்க சொல்ற வாதத்திற்கு அது அன்னைக்கே விவாத பொருள் ஆனது. இந்த சட்டம் வரும் பொழுதே இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாருமே ஏதோ ஒரு அடையாளத்தின் கீழ் இங்க அங்கீகரிக்கப்பட்டவர்களா மாறி இருப்பாங்கல்ல, அவங்க இதுல இருந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது இல்லையா? இல்ல, இங்க அங்கீகாரம் இருக்கிறவங்கள பண்ண முடியாது. இங்க சிக்கல் அதுதான். அங்கீகாரம் இல்லாம இருக்கிறவங்க ஒரு பகுதியில் இருப்பாங்களா, படிப்பறிவு இல்லாம டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்க முடியாம இஸ்லாமியர்கள் இருப்பாங்களா, அவங்கள வெளியே அனுப்பக்கூடிய, அதாவது 100% எல்லாரும் அனுப்பணுன்றது நோக்கம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வெளியே அனுப்ப முடியுமா, அதன் மூலமாக அல்லது இந்த அஜெண்டாவின் மூலமாக வட இந்தியாவில் ஒரு போலரைசேஷன் பண்ண முடியுமான்ற ரொம்ப குறுகிய எண்ணோட்டம் தான் அது, வேற எதுவுமே கிடையாதுல. அண்ட் 2வது என்னன்னா, இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த அரசு, இந்த எஸ்பிஐ கேவலப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறது. இன்னைக்கு இதை மறைப்பதற்காகவும் இதை டைவர்ட் பண்றதுக்காகவும் இதை பேசியிருக்காங்க. இன்னைக்கு நான் அப்படிதான் அதை பார்க்குறேன். நான் இது வெறுமனை வந்து சட்டம் எலெக்ஷன் முன்னாடி வருதுன்ற தாண்டி இதை பத்தி எந்த மீடியாவும் இன்னைக்கு டிபேட் நடத்திடக்கூடாது, இன்னைக்கு அது விவாதமா மாறக்கூடாதுன்னு திட்டமிட்டு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நான் தலைப்பை மாத்திருக்கோம். அப்படிதான் நான் பார்க்குறேன். நீங்க இங்கே இல்லை, வட இந்திய ஊடகங்களும் இன்னைக்கு தான் தலைப்பா இருக்கும். இன்னைக்கு முழுக்க இல்லைன்னா எதை பத்தி பேசிருக்கு நியாயப்படி அவங்க எதை பத்தி பேசிருக்குன்னா, எலக்டோரல் பாண்ட்ஸ்ல ஒன்றிய அரசு கேவலப்பட்டு நிற்கிறது. உச்சநீதிமன்றத்தில் காசை திருடி இருக்காங்க. கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட பிச்சை வாங்கிருக்காங்க, மிரட்டி வாங்கிருக்காங்க. ஒரு லோக்கல் ரவுடி பண்ற வேலை, கட்ட பஞ்சாயத்து பண்ற ரவுடி வேலை. பார்க்கணுமா என்ன? இல்லையே, எல்லா கட்சிகளுமே வாங்கி இருக்கிறத நம்ம அப்படி ஒரே தட்டல வச்சு பாக்குற முடியுமா? 55 கோடி ரூபாய் காங்கிரஸ் வாங்கி இருக்கிறது. அதாவது ஊழல் டாடாட்ட இருந்து வாங்கி இருக்காங்க. அன்னைக்கு பாஜகவுக்கு கொடுத்தது 75 காங்கிரஸ் வாங்கி இருக்கலாம். வர காங்கிரஸ் வாங்கி வர காங்கிரஸ் வாங்கி நான் வரேன். நான் காங்கிரஸ்காரன் தான், காங்கிரஸ் வாங்கி இருக்குது. ஆனா ஊழல் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, இவங்களுக்கு பணம் கொடுப்பதனால எனக்கு என்ன லாபம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதன் மூலம் என்ன சலுகை அனுமதிக்க முடியும் கேள்வி இருக்குல்ல, அந்த சலுகை தான் பிஜேபி பெற்றிருக்கிறது. அவ்வளவு பெரும்பான்மை விழுக்காடு, 55 விழுக்காடு பணம் ஒரே கட்சிக்கு போயிருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்போ அதன் மூலமாக உங்களுக்கு சில சலுகை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற சார் திமுக
600 கோடி வாங்கியிருக்குது. எந்த வருஷம்? எந்த வருஷம்? இந்த 6 வருஷத்துல 600 கோடி நீங்க முதல்ல அதே பாயிண்ட் வழியா 92% வருது. அப்ப எப்படி 60% பிஜேபி சார். 60% பிஜேபி. 60க்கு 6 வித்தியாசம். 60% எங்க இருக்கு? 6% 36 மாநிலத்துல இல்ல, உங்க கம்பேரிசனே முதல்ல இல்ல, நான் அதுக்குள்ள நிக்க விரும்பல. இல்ல, இந்த நம்ம CA இன்னைக்கு இந்த விவாதத்துக்கு வந்துருவோம். அது உண்மையாக நீங்க சொல்ற மாதிரி அது டைவர்ட் பண்ணப்பட்டாலும் இன்னைக்கு இந்த விவாதத்தை இப்ப பேசிதான் ஆகணும். இதுவும் முக்கியமான சப்ஜெக்ட் தான். சொல்லுங்க. அதுதான் இப்போ நீங்க இதோட நோக்கம் இவ்வளவுதான். இப்போ ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, சொல்லும்போது சொன்னாங்க பாகிஸ்தான் பிறக்கும்போது மதவாத நாடாக பிறந்தது, இஸ்லாமிய குடியரசாக பிறந்ததுன்னு சொல்றாங்க. முழுக்க தவறு. பாகிஸ்தான் பிறக்கும் பொழுது மதசார்பற்ற குடியரசு தான் பிறந்தது. பங்களாதேஷ் போருக்கு பிறகுதான் அது வந்து இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் பாகிஸ்தானாக மாற்றப்பட்டது. அண்ட் எப்பொழுதுமே காந்தி அப்படி சொன்னதே கிடையாது. நான் பாகிஸ்தானுக்கு போறேன்னு காந்தி சொன்னதே கிடையாது. காந்தியை போட்டு தள்ளதே இவங்க எதுக்கு போட்டு தள்ளினாங்கன்னா, காந்தி இந்தியாவில் மதச்சார்பு கேட்கிறாரு தான். சரிங்களா? ஏன் கோட்ஸே இல்லையா அவங்க ஆளு? கோட்ஸே யாரு சார்? கோட்ஸே சாவர்கர் உறவு இருக்கா இல்லையா? கோட்ஸேவுக்கும் சாவர்கருக்கும் உறவு இருக்கா இல்லையா? ராஜீவ் காந்தியை கொன்ன கோட்ஸேவுக்கும் சாவர்கருக்கும் அரசு என்ன யோக்கியதை? சரி, அவர் பேச- கோட்ஸே அரசு இல்லையா? அவர் பேச- ராஜீவ் காந்தி கொலை பண்ணாங்க, கூட்டணி இருக்காங்க. இவங்க என்ன யோக்கியதை? அடிச்சு கொண்டது அந்த லாரி யாரு? அவங்களே மன்னிச்சு விடுங்க. அப்புறம் நீங்க ஏன் சார் மாதவராவ் சிந்தியா. அரசா இல்லையா? மாதவராவ் சிந்தியா இறந்தது உங்க பீரியட்ல. கோட்ஸே அரசா அப்ப இல்லையா? அதுல வந்து சதி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். திராவிட கழகத்துல இருந்து போய் குமார் நீங்க போற போக ஒரு வார்த்தை சொன்னீங்க. குமார், ஒரு நிமிஷம், காலத்துல ஒரு அரசியல் நிமிஷம், இருந்தாரு. ஒரு நிமிஷம். குமார், நீங்க போற இல்ல, போக்குல ஒண்ணே சொன்னீங்க ராஜீவ் காந்தியை கொலை பண்ணவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. அதுவே முதல்ல தவறு. இல்ல என்ன தவறு? அது தவறு. ஜெயின் கமிஷன் அறிக்கை என்ன தவறு. சொல்லிருக்கு? விடுங்க. ஜெயின் கமிஷன் இல்ல, அறிக்கை அது என்ன தவறு. சொல்லிருக்கு? அது தவறு. இல்லங்க, இல்ல, ஜெயின் கமிஷன் அறிக்கை என்ன சொல்லிருக்கு? அவர் சந்தேகத்தை கிளப் பண்ணாரு. அதாவது மாதவராவ் சிந்தியாவில் லாரியில ஒட்டி யார் கொண்டாங்கன்னு அவங்க வாத்தியார் கேட்டா சொல்லி கொடுக்க போறாரு. அது கேட்டிருக்கலாம். அது கேட்க வேண்டியதானே? இந்தியன் ராபர்ட், இப்ப காங்கிரஸ் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது? நீங்க எதிர்க்கிறீங்க, இந்த சட்டம் வரும்பொழுது எதிர்க்கிறீங்க, உங்க கூட்டணி கட்சிகளும் இதை எதிர்த்து இருக்கிறாங்க. ஏனால் இது அமலுக்கு வந்துருச்சு. இப்ப இதை தேர்தல் களத்தில் எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? இப்ப என்னன்னா 100% இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். இது வந்து அறியாமல் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை எப்படியாவது போலரைஸ் பண்ணிட முடியுமான்ற ஒரு குறுகிய எண்ணம் தான் அது. இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலை என்ன? வட இந்தியாவில் பிஜேபி காலி, உத்தரப்பிரதேசத்துல காலி, பஞ்சாப்ல காலி, ஹரியானால காலி, ஏன் குஜராத்ல காலி. 400 இடங்கள் வருவாங்கன்னு அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா அவங்க சொல்றாங்க. அவங்க நீங்க வந்து சமாஜ்வாதி ஜாலின்றீங்க. அது அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் கொண்டு வராங்க. இப்போ என்ன அவசரம்? இப்போ இதுக்கு என்ன அவசரம்? இப்போ இதுக்கு யூபியில காலி. அவங்க யூபியில சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற போகிறது. 50 சீட் ஜெயிக்க போறாங்க. பீகார்ல ஆர்ஜேடி காங்கிரஸ் வெற்றி பெற போகிறது. பஞ்சாப்ல ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஒன்றிணைந்திருக்கிறது. காங்கிரஸ் எதிர்ப்பில் வளர்ந்த கட்சி ஆம் ஆத்மி. காங்கிரசின் பாரம்பரிய மதசார்பற்ற ஜனநாயக வாக்குகளை ஆம் ஆத்மி மூலமா காங்கிரஸ் பெறுகிறது. யானை பலம் மீண்டும் காங்கிரஸ் வரப்போகிறது வட இந்தியாவில். 90களுக்கு பிறகு இழந்த யானை பலத்தை. அப்போ அது உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும்ல, வயிற்றுல புளிய கரைக்கும்ல. அதனால இதன் மூலமாக எதையாவது ஒன்று செஞ்சிட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அதை நீங்க எப்படி களத்தில் எதிர்கொள்ள களத்தில் போகிறீர்கள்? எங்க பிரச்சாரத்துல சொல்ல தானே போறோம். இன்னைக்கு இது பிரச்சனை அல்ல, இது இஷ்யூ இல்ல. நீ சமூக நீதி என்ன ஆச்சு, சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன ஆச்சு நான் கேட்போம்ல. நான் கிரவுண்ட்ல போய் நாங்க மோடி என்ன சொல்லி ஓட்டு கேட்ட 2014ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொன்னாரா இல்லையா? ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் ஏன் எடுக்கல நாங்க கேட்போமா இல்லையா? யூபியிலும் பீகார்லயும் கோவிட் வந்துருச்சு. அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. 2021ல எடுக்காததுக்கு கோவிட் தானே காரணம். 2014ல மோடி பிரதமரா வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாருன்னா, நான் வந்தேன்னா டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னாரு. காங்கிரஸ் ஆட்சி எடுத்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவேன்னு உத்தரவாதம் அளிச்சாரு. அண்டர் கரண்ட்ல எல்லாரும் ஆதரிச்சாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்கணும்ல, பண்ணல, புதுசாவும் எடுக்கல. அப்போ இன்னைக்கு வட இந்தியாவில் தான் முழக்கமாக இருக்கிறது, தான் கோரிக்கையாக இருக்கிறது. நாங்க இதை போய் பேச போறோம். காங்கிரஸ் பேச போகிறோம்.